கோல் செட்டிங்கில் நம்ம பண்ணுற இந்த முக்கியமான மிஸ்டேக் தான் நம்ம கோலை நம்மக்கிட்ட கொண்டு வராமல் இருக்கு. when we are setting goals, அந்த கோலை வந்து எழுதணும், அந்த கோலை அஃபர்ம் பண்ணணும், அந்த கோலில் நம்பர் இருக்கணும், டியூரேஷன் இருக்கணும், இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் சொல்கிறாங்க. பட் இது எல்லாமே எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா அவுட்கம்மை சார்ந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு ரெடியூஸ் 10 kgs in 3 months அப்படிங்கிறது ஒருத்தரோட கோலாக இருக்குன்னா, அந்த அவுட்கம் அச்சீவ் பண்ண பிறகு என்ன ஆகுது? we are going back to the same old version. அந்த கோலை நம்மளால ரீடைன் பண்ண முடியல. ஒரு பர்டிகுலர் ரெவென்யூ அச்சீவ் பண்ணணும் நம்ம கோல் செட் பண்ணியிருக்கலாம். அந்த கோலை அச்சீவ் பண்ண பிறகு அந்த ரெவென்யூவை மந்த் ஆஃப்டர் மந்த் பண்ண முடியுதா அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இட் இஸ் பிகாஸ் we are making the number one goal setting mistake, which is we are setting outcome based goals. We are not setting identity based goals. outcome மட்டுமே யோசிச்சுட்டு அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த அவுட்கம் அச்சீவ் பண்ண உடனே நமக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல, நம்ம ஹேபிட்ஸை பெருசா மாத்தல. ஸோ we are going back to the same old person. அதை பண்ணாம நம்மளோட ஐடென்டிட்டியை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கோல் அச்சீவ் பண்ணணும்னா எந்த மாதிரியான பர்சனை நம்ம மாறணும் அப்படிங்கிறதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா, அந்த ஐடென்டிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒர்க் போட ஆரம்பிச்சோம்னா அந்த கோலை நம்ம லாங் லாஸ்டிங்காக நம்ம கையிலேயே வச்சுக்கலாம். அது என்ன ஐடென்டிட்டி பேஸ்ட் கோல் அண்ட் அதை எப்படி பண்ணலாம்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஐ வாண்ட் டு ரெடியூஸ் 10 kgs in 3 months அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு I am a fit and a healthy person அப்படின்னு சொல்லலாம். I want to make 10 lakh turnover in this month அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு I am a person who is very good in taking financial decisions and who is very good in building my business அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நம்பர் போட்டு அந்த அவுட்கம் மட்டும் மைண்டில் வச்சுட்டு இல்லாமல் அந்த அவுட்கம் அச்சீவ் பண்ணுற பர்சன் எப்படி இருப்பாங்க, அந்த அவுட்கம்கான டிசர்விங்கான பர்சன் எப்படி இருப்பாங்கன்ற அந்த ஆட்ரிபியூட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த ஆட்ரிபியூட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹேபிட்ஸை பில்ட் பண்ணுறோம், அந்த ஆட்ரிபியூட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மைண்ட் செட்டை பில்ட் பண்ணுறோன்னா அதுதான் ஐடென்டிட்டி பேஸ்ட் கோல்ஸ். ஐடென்டிட்டி பேஸ்ட் கோல்ஸ் நம்ம பேசும்போது செவரல் world class CEOs and high performers and Olympians இந்த முறையில தான் அவங்களோட கோல் அச்சீவ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான ஆள் யாருன்னா மைக்கேல் ஃபெல்ப்ஸ், மோஸ்ட் டெக்கரேட்டட் ஒலிம்பிக் ஸ்விம்மர் ஆஃப் ஆல். இன்ஃபேக்ட் அவர் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கோல்ட் மெடல்ஸ் இன் ஒலிம்பிக்ல ஸ்விம்மிங்ல வந்து வின் பண்ணியிருக்கிற ஒருத்தர். ரைட் ஃப்ரம் ஹிஸ் யங் ஏஜ் அவங்களோட கோச் பாப் போமேன், நீ வந்து மெடல் வாங்கணும், நீ வந்து ஒலிம்பிக்ல போயிட்டு வின் பண்ணணும், நீ ஒலிம்பிக்ல சாம்பியன், நீ கோல்டு மெடல் வாங்க போற அப்படின்னு மட்டும் சொல்லலை. அதோட சேர்ந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூ ஆர் சம் ஒன் ஹூ நெவர் மிஸ்ஸஸ் ஹிஸ் ட்ரைனிங் செஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீனிங் நம்ம வந்து இத்தனை நம்பர் ஆஃப் கோல்டு மெடல் வாங்கணும் அப்படின்னு அதில் ஃபோக்கஸ் பண்ணாம அந்த கோல்டு மெடலை வாங்குறதுக்கான பர்சன் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த பர்சனாவே நீ ஆயிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியான கோச்சிங் கொடுத்ததுனால தான் மைக்கேல் பிலிப்ஸ் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்க முடியுது. அவர் என்ன சொல்றாருன்னா, he does a technique called as mental rehearsal technique. எவ்ரி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டு அவர் தன்னோட அந்த ஸ்விம்மிங் ப்ராக்டிசிங் செஷன் அப்போ எக்ஸாக்டாக எப்படி கை வந்துட்டு அசைப்பாரு, என்ன ஸ்ட்ரோக் பண்ணுவார், அப்போ வாட்டர் வந்து தன்னோட பாடியில் எப்படி ஃபீல் ஆகும், கரெக்டாக எப்படி வந்துட்டு அவர் நீந்தி போவார் அப்படிங்கிறத எவ்ரி சிங்கிள் டே விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பாரா. எக்ஸாக்டாக அந்த ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு மைண்டில் thousands of times பார்த்துருக்காரு. இது எப்படி அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னா, 200 meter பட்டர்ஃப்ளை ரேஸ் இன் 2008 ஒலிம்பிக்ஸில் இருக்கும்போது அவரோட காகல்ஸ் ஃபுல்லாக தண்ணி நிரம்பிடுச்சு, கண்ணு சுத்தமாக தெரியல அவருக்கு, அவர் பயப்படல, ஆனாலும் அவர் வந்து தைரியமாக நீந்தி போகிறாரு. அன்னைக்கு வந்து அவருக்கு கண்ணு திறக்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியலனாலும் அவர் 1000 தடவைக்கு மேலே அந்த விஷயத்தை தன் தலைக்குள்ளே ஓட்டி ஓட்டி பார்த்ததுனால எக்ஸாக்ட்லி ஹீ நியூ எப்படி வந்து கை அசைக்கணும், என்ன பண்ணால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போக முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான் அவர் அந்த மேட்ச்சில் கூட ஹி ஒன் அ கோல்ட் மெடல். இன்ஃபேக்ட் 34 கோல்ட் மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு பர்சனாக, இந்த மாதிரியான ஒரு ஒலிம்பிக் சாம்பியனாக ஆனதுக்கு முக்கியமான காரணம், ஹி வாஸ் நாட் ஃபோக்கஸிங் ஆன் த நம்பர் ஆஃப் மெடல்ஸ், ஹி வாஸ் நாட் ஃபோக்கஸிங் ஆன் இந்த ரேஸில் நான் இந்த மாதிரி வின் பண்ண போகிறேன், அந்த ரேஸில் நான் அந்த மாதிரி வின் பண்ண போகிறேன்ற மட்டும் நினைக்காம ஹி வாஸ் ஃபோக்கஸிங் அண்ட் கமிட்டிங் டு த ப்ராசஸ். ஹி வாஸ் கிரியேட்டிங் அ சிஸ்டம்
that can create results through that process. பட் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த கோலை வந்து மட்டுமே நினச்சிட்டு இருக்கோம். நான் இந்த மாதிரி ஆகணும் 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 அப்படின்னு அதை மட்டுமே நினச்சிட்டு, அதை மட்டுமே அஃபர்ம் பண்ணிட்டு அது நமக்கு நடந்துரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். கோல் இருக்கு, ஓகே, பட் அந்த கோலை அச்சீவ் பண்ணுற அந்த பர்சனா இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறோமா, அந்த பர்சனாக நம்ம மாறுறோமா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணியிருக்கோமா, அப்படி பில்ட் பண்ணும்போது தான் அந்த கோலையும் அச்சீவ் பண்ண முடியும், அந்த பர்சனாகவும் ஆக முடியும். யார் அந்த பர்சனாக மாறுறாங்களோ அவங்களால தான் அந்த கோலை ரீட்டைன் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் ஹிட்டிங். ஒரு ஃப்ளூக்கில் அடிக்கிறது வந்து இட் டசன்ட் மேட்டர் அட் ஆல். இட்ஸ் ஆல் அபவுட் கரெக்டாக தெரிஞ்சு அந்த ஷார்ட் எடுக்கணும், அந்த ஷார்ட்டை ரீட்டைன் பண்ணணும். ஸோ ஸ்டாப் செட்டிங் ஜஸ்ட் அவுட்கம் பேஸ்ட் கோல்ஸ், ஸ்டார்ட் செட்டிங் ஐடென்டிட்டி பேஸ்ட் கோல்ஸ் அண்ட் பிகம் த பர்சன் ஹூ யூ வாண்ட் டு பிகம். பிகாஸ் நாம் இப்போ இருக்கிற இந்த வெர்ஷன் அந்த கோல் அச்சீவ் பண்ணாமல் போகலாம், பட் நம்ம ஒரு பர்சனாக மாறுறோம்ல, இந்த கோல் அச்சீவ் பண்ணுற ஜேர்னியில் அந்த பர்சன்னால் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும்.